என்ன சொல்ற நீ? எவரால் பேசுவார் அந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரவன் யார்? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒழிஞ்சதா? ஒழிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒழியல? எத்தனை ஈடி ரைடு போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீ ஊழல் ஒழிப்பாய் நாங்க நம்பணும். எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் எது? எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் விரட்டி வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்தது. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழியே ஒருத்தரும் போய் அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றான். ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்ல அப்படி மாறிச்சு? பதிலாச்சிருக்கு. யார் சொல்லுவார்? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்னு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்தா, 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்னுட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்துக்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிலைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத டெய்லர் இருக்காருல்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும், யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பையன்கிட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம் தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? செஞ்சா சரி செஞ்ச. அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒழிந்து விடும் பணம் செல்லாதனா. எந்த பயனும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்ல பயங்கரவாத இயக்கங்கள்ல. ஒரே செலாவணி உலகம் புற செல்ற தங்கம் தான், அதான் பரிமாறிப்பான். இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒழியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா, உயர் பாதுகாப்பு பகுதி, 5 கிலோமீட்டர் ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியிலே 500 கிலோ வெடிமருந்தை ஏற்றுக்கொண்ட அந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புதுங்கிட்டு இருந்தா? பதில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது.